தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும் என திட்டமிட்டு மத்திய அரசு அநீதி செய்கிறது. கடலூரில் மாற்றுக் கட்சியினர் சுமார் 5000 பேர் திமுகவில் சேர்ந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட அந்த அநீதியான போக்குகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை மூலம் எந்த மொழியையும் திணிக்கவில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். தமிழ்நாட்டில் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தல். PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாடு ஏற்காததால் 5000 கோடி ரூபாயை இழந்துவிட்டதாக தர்மேந்திர பிரதான் புகார். புதிய கல்விக் கொள்கையை அரசியல் காரணங்களுக்காக புறக்கணிப்பதாக தமிழக மாணவர்களின் வாய்ப்புகள் பறிபோவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிடம் இருந்து மத்திய அரசு பெறும் வரியை தர முடியாது என சொல்ல ஒரு நொடி போதும், கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். கல்வியில் அரசியல் செய்வது நீங்களா நாங்களா என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தாம் இருக்கும் வரை தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு வராது என்றும் கடலூர் அரசு விழாவில் திட்டவட்டம். கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா? நான் இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது. இருமொழி கொள்கையில் என்ன அரசியல் இருக்கிறது என தர்மேந்திர பிரதானுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி கேள்வி. தமிழ்நாட்டு நிதி உரிமையை கேட்பதாக பதிலடி. தமிழ்நாடு எப்பொழுதுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்கு. எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவா சொல்லியாச்சு. இதுல என்ன அரசியல் பண்றது எனக்கு புரியல. மத்திய அரசு எந்த இடத்திலும் ஹிந்தி மொழியை திணிக்கவில்லை. மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் விளக்கம். விரைவு ரயில்களில் முன்பதிவு இல்லா பெட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக வெளியான தகவல் தவறானது. தெற்கு ரயில்வே விளக்கம். CBSE பள்ளிகளை தொடங்க இனி மாநில அரசின் அனுமதி தேவையில்லை. விதிகளில் மாற்றம் செய்தது மத்திய இடைநிலை கல்வி வாரியம். ஒரு மசோதா மீதான ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த மசோதா செயலிழந்து விட்டதாக அர்த்தம். காலாவதியான மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பில் மனு. இந்த ஆண்டு மக்கள் நீதி மையத்தின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பதை தன் அனுபவத்தில் தெரிந்து கொண்டதாக கமல்ஹாசன் பேச்சு. என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு. ஒரு நிலத்தை கைப்பற்ற அதன் மொழியை அழிப்பதே சிறந்த வழி என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பேச்சு. பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என திமுக MP கனிமொழி விமர்சனம். மாமல்லபுரம் அருகே திட்டமிட்டபடி 26ஆம் தேதி நடைபெறுமா விஜயின் தவேக ஆண்டு விழா கூட்டம்? இதுவரை காவல்துறை அனுமதி வழங்காததால் காத்திருக்கும் தொண்டர்கள். மிரட்டல் காரணமாகவே சீமானுக்கு எதிரான புகாரை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளார். சீமான் வற்புறுத்தியதால் 6-7 முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்ததாக உயர்நீதிமன்ற நீதிபதி அளித்த உத்தரவில் தகவல். மஞ்சள் பாய்ஸ் படத்தில் குணா குகை போல் செட்டமைக்கப்பட்டது எப்படி? படத்தின் மேக்கிங் வீடியோவை வெளியிட்டது படக்குழு.
சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. 107 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது. அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல் பதவியேற்பு. பகவத்கீதை மீது சத்தியம் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. அந்த வகையில் முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, வரியை தரமாட்டோம் என்று கூற ஒரு நொடி போதும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மத்திய அரசு தடுத்து வருவதாகவும் மத்திய அரசுக்கு வரியை தரமாட்டோம் என்று சொல்ல ஒரு நொடி போதும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். கடலூரில் அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், பிளாக்மெயில் செய்து ஹிந்தியை திணிப்பது அரசியல் இல்லையா என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கேள்வி எழுப்பினார். BMC திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும், மறந்துடாதீங்க. கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் என்ற முதல்வர் ஸ்டாலின் இதை புரிந்து கொள்ளாதவர்கள் மிக பெரும் சாபக்கேடு என்றும் காட்டமாக விமர்சித்தார். மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா? கல்விக் கொள்கை என்ற பெயர்ல இந்தியை திணிக்கிறது அரசியல் இல்லையா? நம் பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்பதற்காகவும் சமூக நீதியை சிதைப்பதற்காகவும் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்படுவதாகவும் முதல்வர் குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டத்திற்கு புதிய திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவதூறுகள், வீண் பேச்சுக்களில் கவனம் செலுத்துவதில்லை என்றார். கடலூர் மஞ்சக்குப்பம் மஞ்சை நகர் மைதானத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நினைவு பரிசுகளை வழங்கினர். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து 602 முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் தொடக்கி வைத்ததோடு 178 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். $1476 கோடி ரூபாயில் 45,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர், தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள பாதிப்புகளை குறைக்க 57 கோடியில் வெள்ளத்தடுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். நாம செய்ய வேண்டிய நன்மை மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியும். அவதூறுகள், வீண் புகார்கள், வெட்டி பேச்சுக்கள்ல நான் கவனத்தை செலுத்துறது இல்லை. அதனாலதான் இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை தீட்ட முடிஞ்சது. பன்ருட்டியில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் எனவும், முட்லூர் சேத்தியாத்தோப்பு சாலை 50 கோடியில் 4 வழிச்சாலையாக மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும், எப்படி தீங்கு ஏற்படுத்த வேண்டும் என திட்டமிட்டு அநீதி போக்கை செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 5774 பேர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட தீங்கினை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அநீதியான போக்குகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தான் எழுதிய கடிதத்திற்கு பிரதமர் மோடி நேரடியாக பதிலளிக்காமல் மத்திய கல்வித்துறை அமைச்சர் மூலம் பதிலளித்துள்ளதாக கூறினார்.